சுவாதி கொலை வழக்கு குறித்து பேசுவதற்காக நாகராஜனும் நாகேந்திரனும் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார்கள். முதலில் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரின் குடும்பத்தினரிடம் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை ராம்குமாரின் சொந்த ஊரான மீனாட்சிபுரத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், ராம்குமாரின் குடும்பத்தினரிடம் யார் யார்கிட்டலாம் விசாரணை நடைபெற்று வருது? அதில் ஏதாவது முதற்கட்ட தகவல் கிடைச்சிருக்கா? கண்டிப்பாக வேதவள்ளி, சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி சுவாதி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையை அடுத்த தேன்பொத்தை ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் நேற்று காவல்துறையால் கைது செய்ய முயன்ற போது அவர் காவல்துறையிலிருந்தும் தப்பிப்பதற்காக தன்னை கைது செய்யக்கூடாது என்பதை தெரிவித்து அவர் கழுத்தில் பதமான பிளேடால் கீறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தென்காசி காவல் ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் காவல்துறையினர் அவரை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் அவர் முதலுதவி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அங்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் சிகிச்சை மேற்கொண்டு இப்போ உள்நோயாளி பிரிவில் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அந்த ராம்குமாரின் தந்தை பரமசிவம் மற்றும் அவரது தாய் புஷ்பா மற்றும் 2 சகோதரிகளிடம் காவல்துறையினர் ரகசிய இடத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டு வருகின்றது. தற்போது வரை அவர்கள் நேற்று நள்ளிரவு அவர்களை நேற்று அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் தற்போது வரை அவர்கள் இன்னும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை. அவர்களது வீடு காவல்துறையால் பூட்டி வைக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. வேதவள்ளி, நாகேந்திரன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. நாகராஜன், ராம்குமாரினுடைய உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க? அதாவது நேற்று இரவு சேர்க்கப்பட்ட ராம்குமாருக்கு நேற்று அதிகாலையில் அவருக்கு மருத்துவ சிகிச்சை, அதாவது அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது. கழுத்தில் அவருக்கு காயம்பட்டிருந்ததால் அந்த காயத்தின் காரணமாக தையல் போடப்பட்டிருந்தது. பின்னர் ஒரு மயக்க நிலையில் இருந்ததாக நேற்று மதியம் வரை இருந்தார். அதற்கு பின்னர் அவர் ஓரளவுக்கு தேறி வந்தார் என்று மருத்துவ தரப்பில் சொல்லப்பட்டது. நேற்று இரவும் அந்த தேர்ச்சியில் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருந்ததாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்திருந்தார். இன்று காலை அந்த புண் மெல்ல ஆறி வருவதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவர் பேசுவதற்கு என்பது நாளை நாளை மறுநாள் தான் அந்த சகஜமாக சரளமாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவிக்கிறார். ஏனென்றால் ஒரு காயத்தின் காரணமாக வலி அதிகமாக இருக்கும், அதனால் பேச முடியாது என்கிறார். இந்த நிலையில் இவரை, அதாவது ராம்குமாரை கல்லூரியில் இந்த மருத்துவமனை சேர்த்தது என்பது அவரது தங்கை கையெழுத்திட்டு, அதாவது அவர் குடும்பத்தினர் கையெழுத்திட்டு சேர்த்தது போலதான் தற்பொழுது பதிவாகியுள்ளது. எனவே தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இவர் தற்கொலைக்கு முயன்றதாக அங்கு செங்கோட்டையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் பாலமுருகன் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் செங்கோட்டை காவல் ஆய்வாளர் பிரதாபன் அவர்கள் புகார் பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் இவர் மீது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் மாஜிஸ்ட்ரேட் அதாவது நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு இவரை சென்னைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆனால் தற்பொழுது சூழலில் அவர் தற்பொழுது உடல்நலம் தேறி வருவதால் இவரை சென்னைக்கு விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொங்கலி, நாகராஜன், இதுவரைக்கும் ராம்குமாரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் என்ன? சுருக்கமா சொல்லுங்க. அதாவது ராம்குமாரிடமிருந்து பெறப்பட்ட தகவலாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் அந்த காவல்துறை சேர்ந்த நண்பர்களும் அதே போல உள்ளே பணியாற்றக்கூடிய அந்த மருத்துவத்துறை ஊழியர்களும் தெரிவிக்கும் பொழுது அவர் பேசினார் என்று சொல்கிறார்கள். ஓரளவுக்கு பேச முடிகிறது. ஆனால் வலியின் காரணமாக முதலில் சாதாரண பேசியவர் சைக்கிளும் பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் பேசப்பட்ட முதற்கட்ட தகவல்படி அவர்தான் கொலை செய்தார் என்பதை ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். எனவே ஒப்புக்கொண்டதின் அடிப்படையில் அதற்கான ஆதாரங்களை தற்பொழுது காவல்துறையினர் திரட்டி வருகின்றனர். அவர் பயன்படுத்திய அந்த அறிவால் தற்பொழுது எங்கு இருக்கிறது, சுவாதியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த செல்போன், அதாவது அவர் கொண்டு சென்ற அந்த ராம்குமார் எடுத்து சென்ற செல்போன் சிம் கார்டு தற்பொழுது இப்போ எங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது, எங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தகவல்கள் தெரிய வேண்டும். அது மட்டும் இல்லாது கடந்த ஒரு வாரமாக இவர் வீட்டிற்குள்ளே முடங்கிறதில்லை. எனவே இந்த வீட்டிற்குள் இருந்தபொழுது அவர் வேறு ஏதேனும் பொருட்களை எங்கு மறைத்து வைத்திருந்தாரா? ஏனென்றால் அவர் இந்த சுவாதி சம்பந்தமான அந்த தாள்களை, புத்தகங்களை, பேப்பர்களை, செய்தித்தாள்களில் வந்த விஷயங்கள் அனைத்துமே தனியாக சேகரித்து வைத்துள்ளார். இந்த நிலையில் அது சார்ந்து அவர் பயன்படுத்திய
பொருட்களையும் அதே போல வைத்திருந்தாரா என்பது குறித்து தற்பொழுது அவர்கள் உறவினர்களிடம் விசாரணை காவல்துறை நடத்தி வருகின்றனர். அந்த விசாரணையின் தீவிரத்தில் கூடுதலாக ஏதேனும் கிடைக்கப்பட்டால், அதாவது அந்த ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டால் அதுதான் காவல்துறைக்கு இவரை கைது செய்வதற்கான ஒரு சரியான ஆயுதமாக கிடைக்கும். எனவே அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது தேடி வருகின்றனர். அந்த அவர் வீடு சார்ந்த பொருட்களை நேற்று கைப்பற்றியதும் சரி, அதே போல தற்பொழுது அவரிடம் எடுக்கக்கூடிய வாக்குமூலங்களும் சரி. அதாவது தற்பொழுது இந்த வாக்குமூலம் என்பது நீதிமன்ற உத்தரவு முறைப்படி அது அவர் அதாவது உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் எடுப்பது என்பது சரியாகாது என்பது காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே அவரை இங்கிருந்து சிகிச்சைக்காக சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு உயர் சிகிச்சை கொடுக்கப்பட்டு பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தி கூடுதலான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதன் காரணமாக இன்று அவர் சிகிச்சையின் தன்மையை மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டு, அதாவது இன்று ஏற்கனவே கல்லூரி முதல்வர் நேற்று தெரிவித்திருந்தார், இவரை பொறுத்தவரைக்கும் அந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அவர் ஒப்புதல் கொடுத்தாலே போரும், அந்த காது மூக்கு தொண்டை நிபுணர் ஒப்புதல் கொடுத்தால் இவரை உடனடியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் என்று தெரிவித்திருந்தார். எனவே அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது இன்று காலை 10 மணிக்கு மேல் அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்து வருகிறது. அப்படி அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த மருத்துவர் ஒப்புதல் அளித்தால் இவரை உடனடியாக சென்னை கொண்டு சென்று அங்கு சிகிச்சையும் அதே போல விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. பொங்குரலி.